வெல்கம் டு எஃப்ஜி மைசெல்ஃப் கோட். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் எல்லோருக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அகைன் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து ஒரு ரிமெம்பருக்கு இனிமேல் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த டைம் ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலாக வந்து நம்ம 1 ஹவரில் என்ட்ரி போகிறது, அதாவது டெய்லியில் வந்து கீழே பார்க்கணும்னு சொன்னால் பயாஸ் வந்து மந்த் பயாஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் பயாஸை பொறுத்த வரைக்கும் வந்து மந்த் பயாஸ் வந்து நம்ம பைன்னு சொல்லிச்சோன்னா நம்ம டெய்லியில் வந்து கீழே வந்து பார்ப்போம். டைம் ஃப்ரேமில் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருக்குது. அதே மாதிரி நம்ம 4 ஹவரில் என்ட்ரி கீழே பார்க்க போகிறோம்னு சொன்னால் வீக்கோட பயாஸை வந்து பார்ப்போம். 15 மினிட்ஸில் வந்து என்ட்ரி எடுப்போம். டே டு 1 ஹவர். அதோட வந்து நம்ம 1 ஹவர் டு 5 மினிட்ஸ் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுக்கிறது தான். ஸோ இன்ட்ராடேயை பொறுத்தவரைக்கும் வந்து 1 ஹவர் டு 5 மினிட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டே டு 1 ஹவரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு டேயோட கீழே தொட்டு 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டான்னு சொன்னால் நம்ம அதுக்கு பிறகு வந்து இன்ட்ராடேயில் வந்து ஸ்கால்பிங்கை போட்டு கொஞ்சம் கோல்டு பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 4 ஹவர் டு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யறதில்ல, அதை செய்யவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு டைம் ஃப்ரேமுக்காக அதை அட் பண்ணிக்க தவிர நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் ஃப்ரேமை போட்டாச்சு. செகண்ட் வந்து பயாஸு. ஸோ இது எந்த டைம் ஃப்ரேம், இதில் இருக்கிற எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளால் நம்ம ஒரு ஹேண்டிலோட வந்து ஹைஸ் அண்ட் லோ, க்ளோஸ் அண்ட் ஓப்பன் இந்த 4ஐயும் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் முதலாவது விஷயம் வந்து பயாஸ். நார்மலாகவே பார்க்கும்போது இதில் வந்து ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட கைக்கு, அதாவது இந்த விக்குக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இதுக்கு விக்குக்கு மேலே க்ளோஸ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணி வச்சுருந்தான்னு சொன்னால் அது புல்லிஷாக இருந்தாலும் சம்டைம் வந்து இந்த லோவை தூக்குறதுக்கு பாசிபிள் ஜாஸ்தி. ஸோ நம்ம அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம கீழே லெவலுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் இந்த லோவுக்கு கீழே இருக்கிற எஃப்இஜியை வந்து ட்ரேட் பண்ணலாம் நம்ம. பட் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ நம்ம இதை ஃபஸ்ட் இதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து, அதாவது நீங்கள் பயாஸ் பார்க்குற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரடியாக தான் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பயாஸ் பார்க்குற கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்குக்கு மேலே வந்து பொடிக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ்எம் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் தான் வந்து நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முதலாவது விஷயம் பயாஸில். ஸோ இந்த பயாஸை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. செகண்ட் வந்து கீ லெவல் டைம் ஃப்ரேமில் வந்து இது இந்த இப்படி கேண்டில் இருந்துச்சுன்னா கீ லெவலில் வந்து இதே மாதிரி ஸ்விங் ஒன்று தான் இருக்குது, க்ளீனான ஸ்விங்கு. ஸோ இந்த க்ளீனான ஸ்விங்கில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது 50% உள்ளே இருக்கிற எஃப்இஜியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இது வந்துட்டு இப்போ நார்மலாக டேயில் கீ லெவல் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் 4 ஹவர். அப்போ அந்த 4 ஹவரில் நீங்கள் கீ லெவலில் மார்க் பண்ணிவிட்டு 4 ஹவரில் போகும்போது லோவர் டைம் ஃப்ரேம் அந்த 4 ஹவரில் வந்து ஒரு குட்டி ஸ்விங் கொண்டு உட்காந்துக்கணும் உள்ள. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை வந்து ஓட ஃபேரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்வீப் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வைக்கும்போது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் எங்கள்கிட்ட ரிஸ்க் ஓட் வந்து. ஓகேவா? அகெயின் அந்த விஷயத்தையும் வந்து இந்த கீ லெவலில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி 50%க்குள்ளே இருக்கணும். அதோட சேர்த்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனுக்கு நேரே இருக்கிற கீ லெவல் இருந்தாலும் பெட்டர். ஏன்னு சொன்னால் அந்த ஓப்பன் ப்ரைஸை வந்து ஸ்வீப் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக வைக்கலாம். ஸோ இந்த அப்டேட்டையும் வந்து மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கர்லேயும் போகலாம், சிஸ்டிலையும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இது வந்து லோ டைம் பிரேக், அதாவது வந்து நீங்கள் டே டு 1 ஹவர் செய்கிறீங்கன்னா 1 ஹவரில் என்ட்ரி போக போகிறீங்கன்னு சொன்னால் க்ளீனான ஷார்ப்பாக அக்குமுலேஷன் போட்டு மேனிப்புலேட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் அந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து அக்குமுலேஷன் ஆகி மேனிப்புலேட் பண்ணின உடனே வந்து நம்ம பிரேக்கர் ஆகிட்டுண்டா பிரேக்கர் என்ட்ரி எடுப்போம். சாரி, பிரேக்கர் என்ட்ரி எடுப்போம். நம்ம சிஸ்டில் போகிறதுனாலும் பெட்டர் தான். ஸோ அதுக்கு வந்து கோரிலேஷன் பேரில் வந்து எஸ்எம்டி வந்து கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம நார்மலாகவே வந்து நம்ம இந்த என்ட்ரி எடுக்கும்போது என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்லி கொண்டிருக்க போகிறதில்ல. பட் உங்களுக்கு ஒரு ரிமெம்பருக்காக திருப்பி வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 4 விஷயமும் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணுங்க. செஷனை பொறுத்த வரைக்கும் லண்டன் ஓவர் நியூயார்க் செஷன்
க்ளீனான ரிஜெக்ஷன் பண்ணிக்கணும். உங்களோட கீ லெவலில் வந்து ரிஜெக்ஷன் வந்து க்ளீனான இருக்கணும். சும்மா ஏடாகுடமாக வச்சுருந்தாங்கன்னா அந்த என்ட்ரியை வந்து கைவிட்டணும். மாட்டது எஸ்எம்டி மாட்ட பிரேக்கர் அசிஸ்ட் வந்து உங்களோட விருப்பம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு குட்டி அப்டேட். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ்.